ஹலோ விவர்ஸ், இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சிங்கப்பெண்ணே ப்ரோமோ வீடியோட ரிவ்யூவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ரோமோவில் நமக்கு என்ன காட்டியிருக்காங்கன்னா, அதாவது மகேஷ் சார் வந்து நம்ம அன்புகிட்டையும் ஆனந்திட்டையும் ஒரு விஷயம் நல்லா சொல்லியிருப்பாரு. இதுக்கு மேலே நீ அன்பு வந்து நீ வெளியூருக்கு போகலாம், இனி வந்து நம்ம கம்பெனிலே நீ வேலை பார்க்கணுங்கிறது தான் என்னோட ஆசைங்கிற மாதிரி நம்ம அன்புகிட்ட வந்து நம்ம மகேஷ் சார் வந்து சொல்லியிருப்பாரு. அதுபடி நம்ம அன்பும் நம்ம ஆனந்தியும் வந்து அந்த கம்பெனிக்கு வந்து வேலைக்கு வர மாதிரி நமக்கு காட்டியிருக்காங்க. ஆனா இன்னொரு விஷயம் என்ன நடக்குன்னா, கருணாகரன் வந்து நீங்க இந்த வேலைக்கு வரக்கூடாதுங்கிற மாதிரி மறைக்காங்க. ஏன்னா, அங்க நடந்த விஷயம் வந்து நம்ம கருணாகரனுக்கு தெரியாது. எந்த விஷயம்னா, நம்ம நம்ம மித்ராவுக்கு காதுலயே ஒண்ணு வாங்குனுச்சுல, அது வந்து நம்ம கருணாகரனுக்கு தெரியாது போல. அதனால இவர வந்து மறைச்சுக்கிட்டு, நீங்க இந்த கம்பெனிக்குள்ள வரக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லுதாரு. அப்போ நம்ம மகேஷ் சார் வந்து என்ட்ரி. ஒரு வகையில பார்க்கும்போது மகேஷ் சார பார்க்கும்போது எனக்கு பாவமாவும் இருக்கு. ஆனா இன்னொரு வகையில பார்க்கும்போது இவங்க 2 பேரும் லவ் பண்ணுதாங்களேங்கிற போதும், இவர் தலையிடண்டாங்கிற மாதிரி நமக்கு தெரியுது. ஆனா கதைப்படி எப்படி போகுதோ அப்படிதான் போகுங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது மகேஷ் சார் வந்து இந்த பிரச்சனையில என்ட்ரி ஆகுதாரு. அப்போ கருணாகரன்ட்ட வந்து ஏன் அவங்க உள்ள வரக்கூடாதுங்கிற மாதிரி கண்டிப்பா கேட்டிருப்பாரு. அதுக்கு கருணாகரன் வந்து, சார் இவன் வந்து என்ன அடிச்சு கீழ தள்ளிட்டு போனான். என்ன வந்து ஒரு ஒரு மனுஷனாவே மதிக்கலங்கிற மாதிரி ஏதாவது சொல்லியிருப்பாரு கண்டிப்பா. அப்புறம் அதுக்கு நம்ம அதுக்கு இப்ப என்ன பண்ணணுங்கிற மாதிரி நம்ம மகேஷ் சார் கண்டிப்பா கேட்டிருப்பாரு. அதுக்கு நம்ம கருணாகரனோட பதில் வந்து, இவங்க உள்ள வந்தா நான் இந்த கம்பெனிக்கு வரமாட்டேங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கு மகேஷ் சார் வந்து தக்லைஃப் குடுக்குற மாதிரி, அப்ப நீங்க வரண்டா, நீங்க வந்து வேலைய ரிசைன் பண்ணிருங்கங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்ப கருணாகரன் வந்து அப்படியே ஷாக் ஆயிரும். என்னடா இது இவரா இப்படி பேசுறதுங்கிற மாதிரி. காரணம் என்னன்னா, அவர் வந்து போனது வேற ரூபமா, இப்ப வந்தது வேற ரூபமாங்கிறது நமக்கு தான் தெரியும். அது இப்ப உள்ள கருணாகரனுக்கு தெரியாது போல. அவன் வந்து வாய்க்கு வந்தபடி பேசுவான். அப்புறம் வாயிலே வாங்கின மாதிரி கம்முனு இருப்பான். அப்படி இருக்கும்போது அது ஷாக்காயி அப்படி நிக்கிறான். இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, கருணாகரன் வந்து வேலை தான் முக்கியம். அதனால கம்முனு இருக்க கண்டிப்பா அதிக வாய்ப்பு இருக்கு. இன்னொரு பக்கம் என்னன்னா, அந்த கிராமத்த காட்டுறாங்க. அந்த கிராமத்துல வந்து நம்ம ஆனந்தியோட அப்பா வந்து இந்த மாதிரி குடுகுடுப்புக்காரன் சொன்னானே, இன்னும் 40 நாள்ல இது ஒரு நல்லது நடக்கணுமே இந்த வீட்ல, இந்த மாதிரி ஒரு விஷயம் சொன்னானேங்கிற மாதிரி ஒரு ஆதங்கத்துல இருக்கும்போது, நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேங்கிற மாதிரி ஷாக்காகி முடிப்பாங்க. ஆனா கவலைப்படாதீங்க. அது என்ன முடிவுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அன்பு நம்ம ஆனந்தியோட மேரேஜ பத்தி கண்டிப்பா இருக்காதுங்கிறது என்னோட அபிப்பிராயம். காரணம் என்னன்னா, அவளுக்கு முன்னாடி அவங்க அக்கா இருக்கா. அது வந்து எல்லாருக்குமே தெரியும். அப்போ என்ன நடக்கும்னா, அந்த 40 நாள்ல அவங்களோட அக்கா கல்யாணத்த நடத்துறதுக்கு தான் என்ன வழிங்கிறத பார்ப்பாங்கங்கிறது என்னோட அபிப்பிராயம். கண்டிப்பா அதான் நடக்குங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இப்படி இருக்கும்போது, அவங்க ஒருவேளை ஆனந்திய தேடி இங்க வருவாங்களாங்கிறது தான் நம்ம கதையோட ட்விஸ்ட்டாவே இருக்கும். அப்படி வந்தா அங்க என்ன நடக்க போகுது? அது இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறது தான் அதுல பெரிய ட்விஸ்ட்டே. இன்னொரு பக்கம் மித்ராவோட பகை, இன்னொரு பக்கம் கருணாகரனோட நாகத்தன்மை அந்த கம்பெனில எப்படி வெளிப்பட போகுதுங்கிறத நம்ம பொறுத்துட்டு தான் பார்ப்போம். இனிமே அவனுக்கு வேலையே இவங்க 2 பேரையும் வேவு பார்க்கறதா தான் இருக்கும் கண்டிப்பா. இவங்கள எப்படியாவது மகேஷ் சார்ட்ட வந்து மாட்டி விட்டுறணுங்கிறங்காண்டி பயங்கரமா வேலை பார்ப்பாங்கிறது எந்த ஒரு டவுட்டுமே இல்ல. கண்டிப்பா இந்த எபிசோடும் நல்ல விறுவிறுப்பா கொண்டு போறாங்க. அடுத்து அவங்க காதல் எப்படி கொண்டு போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். எல்லாரும் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க. தேங்க் யூ.